வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுப்பது தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பானது விஜயனுடைய நீலாங்கரை இல்லத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த சந்திப்பின் பல்வேறு வியூகங்கள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வகுத்து வைத்துள்ள வியூகங்கள் என்ன என்பது குறித்து விளக்கமாக விஜயிடம் எடுத்துரைத்திருக்கிறார். அதன்படி அதை முழுவதுமாக கேட்டிருந்த விஜய் அதன்படியே செயல்படுத்தும் என்று ஒப்புதல் அளித்த பின்னர் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் ஜான் ஆரோக்கியசாமி என்ற தேர்தல் வியூக வகுப்பாளர் தாவேகாவுக்காக அரசியல் வியூகங்களை வகுத்து கொடுப்பது தொடர்பாக செயல்பட்டு வருகிறார். அவரை தொடர்ந்து சமீபத்தில் திமுகவிலிருந்து விலகி விசிகாவுக்கு சென்று விசிகாவிலிருந்து விலகி தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவரும் ஏற்கனவே தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுக்கும் பணியை மேற்கொண்டு வந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ச்சியாக ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி, அதைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா, அதன் தொடர்ச்சியாக பிரசாந்த் கிஷோரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுக்கக்கூடிய பணியை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கின்றது. குறிப்பாக பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில் அவரை பற்றி விரிவாக பேசுவதற்கு முன்பாக அதாவது மார்ச் மாத தொடக்கத்தில் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பது அந்த சுற்றுப்பயணத்தில் எவ்வாறு அந்த வியூகங்களை வகுப்பது, அதோடு தேர்தல் பிரச்சார யுக்திகள், அதே போன்று பரப்புரை யுக்திகள், என்ன மாதிரியான பிரச்சாரங்களை, எந்த முறையிலான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும், எதை மேற்கொண்டால் மக்களுக்கு எளிய முறையில் மனதில் பதிவாகும் உள்ளிட்ட பல்வேறு வியூகங்களை வகுத்துக் கொடுப்பதற்காக அந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்பாக இந்த சந்திப்பானது நடைபெற்றிருப்பதுதான் முக்கிய விடயமாக பார்க்கப்படுவது. அப்படியானால் வருகின்ற அந்த மார்ச் மாதம் விஜய் மேற்கொள்ளக்கூடிய சுற்றுப்பயணத்தில் பிரசாந்த் கிஷோர் வழங்கக்கூடிய அறிவுரைகள் முழுமையாக பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டிருக்கிறார். குறிப்பாக பாஜக, ஆம் ஆத்மி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுப்பதில் வல்லவராக திகழ்ந்திருக்கிறார். இருந்தாலும் கூட இது ஒருபுறம் இருந்தாலும் கூட கடைசியாக 2021 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்தார். அதன்படி திமுகவும் வெற்றி பெற்றது. இருந்தாலும் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட மறுபுறம் பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில் பொதுவாக எந்த கட்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு முகத்தில் இருக்கிறார்களோ அந்த கட்சிக்கு அவர் தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுக்க சென்று விடுவார். அந்த கட்சிக்கு அவர் ஆலோசனை வழங்குவார் என்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. 2021 ஆண்டுக்கு பிறகு அவர் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மையாக எந்த கட்சிக்கும் அவர் ஆலோசனை வழங்குவதற்கான பணியை மேற்கொள்ளவில்லை. கடைசியாக திமுகவுக்கு 2021 ஆண்டு திமுகவுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுக்கும் பணியை மேற்கொண்டார். அதற்கு பிறகு எந்த ஒரு பணியும் அவர் மேற்கொள்ளவில்லை. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்து தன்னுடைய வியூகத்தால் வெற்றி பெற்றாக என்று சொல்லி வந்த பிரசாந்த் கிஷோர் சொந்தமாக ஒரு கட்சியை தொடங்கினார். ஜன் சுராஜ் என்ற கட்சியை தொடங்கினார். பீகாரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது 4 தொகுதிக்கான இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பாக பிரசாந்த் கிஷோர் வேட்பாளர்கள் நிறுத்தினார். ஆனால் 4 தொகுதியிலும் படுதோல்வியை சந்தித்தார் பிரசாந்த் கிஷோர். குறிப்பாக 3 தொகுதியில் டெபாசிட் கூட பெற முடியாத ஒரு படுதோல்வியை பிரசாந்த் கிஷோருடைய ஜன் சுராஜ் கட்சி பெற்றது. ஊருக்கெல்லாம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுக்கும் பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய கட்சியை வெற்றி பெற முடியாத அளவுக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அந்த பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. அதன் தொடர்ச்சியாக அதற்கு பிறகு எந்த ஒரு கட்சிக்கும் அவர் செயல்படாத நிலையில் தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தோடு அவர் ஒப்பந்தமாகி இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வியூகங்களை வகுத்துக் கொடுப்பதற்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக யார் அந்த சார் என்ற வார்த்தை கூட பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்த வியூகம் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதிமுகவிலிருந்து அவர் விலகிவிட்டதாகவும், அதாவது அதிமுகவிற்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்கும் பணியில் அது தொடர்பான பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வந்த நிலையில் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் புறக்கணித்து விட்டார் என்றும், அதற்கு பிறகுதான் தமிழக வெற்றி கழகத்தோடு அவர் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆலோசனை வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து ஆகியிருப்பதாக கூறப்படுகிறது. விரைவில் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். குறிப்பாக ஏற்கனவே கூறியது போல மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய சுற்றுப்பயணத்தின் போது பிரசாந்த் கிஷோர் வகுத்துக் கொடுக்கக்கூடிய வியூகங்கள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி, அதைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா, தற்போது பிரசாந்த் கிஷோர் என தொடர்ந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சந்திப்பதையே விஜய் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும், மக்களை எப்போது சந்திக்க போகிறார் என்ற விமர்சனங்களாம் ஒரு முகம் வைக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து அவர் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய முனைப்பில் தேர்தல் வியூக வகுப்பாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம்
கொடுக்கப்பட்டு வருவது இதன் மூலமாக தெரிய வருகிறது. அபிரகாம்.